ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீமத் பகவத்கீதா. கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நாம் பகவத்கீதை 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம். இதில் சென்ற பதிவில் முதல் 15 ஸ்லோகங்களினுடைய அர்த்தங்களை பார்த்தோம் அல்லவா? இப்பொழுது 16வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால அடியனுடைய இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இருந்தாலும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்கும்படி தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது 16வது ஸ்லோகம். சென்ற பதிவில் 15வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் என்ன கூறினார் என்றார், மனிதர்களில் தாழ்ந்தவர்களும் இழிவான செயல் புரிகின்றவர்களுமான அறிவிலிகள் என்னை வழிபடுவதில்லை என்று அழகாக கூறுகிறார். அதாவது என்னை அடைய வேண்டிய மேலான கதியாக கொள்வதில்லை என்று கூறுகிறார். இப்பொழுது 16வது ஸ்லோகத்தில் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். பரதகுல செம்மலே அர்ஜுனா, உலகியல் பொருட்களை பெற வேண்டி வழிபடுபவன் துன்பமடைந்தவன், எனது பேருண்மையை அறிய ஆவலுடையவன், மேலும் மெய்ஞானம் பெற்றவன் ஆகிய 4 விதமான நற்செயல்கள் செய்கின்றவர்களாக பக்தியுடைய மனிதர்கள் என்னை வழிபடுகிறார்கள். அதாவது 4 விதமான பக்திகளுடன் மனிதர்கள் என்னை வழிபடுகிறார்கள் என்று கூறுகிறார். மற்றும் ஒரு முறை கூறுகிறேன். 4 விதமாக எப்படி வழிபடுகிறார்கள் என்றால், முதலாவது பொருள் ஆசைக்காக வழிபடுபவன், 2வது நான் யார் என்ற பெருண்மையை அறிய வழிபடுபவன், 3வது தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை போக்கிக் கொள்ள வழிபடுபவன், அதற்கு பிறகு 4வது பரமாத்மாவான என்னை தவிர வேறெதுவுமே இல்லை என்கின்ற மெய்ஞானத்தை தேடி இறைவனை அடைய விரும்பி வழிபடுபவன். இப்படி 4 விதமான மக்கள் என்னை வழிபடுகிறார்கள் என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். அதற்கு பிறகு 17வது ஸ்லோகத்தில் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். அவர்களுள் எப்பொழுதும் என்னிடமே ஒன்றிவிட்ட வேறொன்றை சாராமல் பக்தி செய்கின்ற ஞானியான பக்தன் மிகவும் சிறந்தவன். என்னிடமே ஒன்றி எல்லா செயல்களையும் செய்கின்ற பக்தன் சிறந்தவன் என்று கூறுகிறார். ஏனெனில் என்னை தத்துவ ரீதியாக அறிகின்ற ஞானிக்கு நான் மிகவும் இனியவன். இறைவனை பற்றி தத்துவத்தை புரிந்து கொண்டால் அதைவிட இனிமை வேறு எதுவுமே கிடையாது என்று கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் அவனும் எனக்கு மிகவும் இனியவன், இறைவனுக்கு நாமும் இனிவனாக இருக்கலாம் என்று கூறுகிறார். 18வது ஸ்லோகம். இவர்கள் எல்லோருமே மேற்கூறப்பட்ட 4வருமே சிறந்தவர்களே என்று கூறுகிறார். ஆனால் ஞானியோவெனில் என்னுடைய ஸ்வரூபமே என்பது என்னுடைய கருத்து. அப்படிப்பட்டவர்கள் ஞானியாக இருந்தால் அவன் என்னுடைய ஸ்வரூபம்தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை, நான் தான் என்னுடைய ஸ்வரூபம் என்று கூறுகிறார். ஏனெனில் என்னிடம் ஒன்றிய மனமும் புத்தியும் கொண்ட ஞானியாகிய பக்தன் மிகவும் உயர்ந்த கதியான என்னையே உறுதியாக பற்றி நிற்கிறான் என்று கூறுகிறார். 19வது ஸ்லோகம். பல பிறவிகளுக்கு பின் கடைசி பிறவியில் தத்துவஞானம் பெற்ற மனிதன் அனைத்தும் வாசுதேவனே என்று என்னை புகழாக கொள்கிறான். அத்தகைய மகாத்மா மிக மிக அரிதானவன் என்று கூறுகிறார். இப்பொழுது 20வது ஸ்லோகத்தில், அந்தந்த போக பொருட்களில் ஏற்படும் ஆசையினால் அறிவிழந்தவர்கள் எனக்கு ஏதாவது ஒன்று கிடைத்தே ஆக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இறைவனிடம் அடம் பிடித்து வழிபடுபவன் அவர்களை பற்றி கூறுகிறார். தம்முடைய இயல்பினால் தூண்டப்பட்டு அந்தந்த நியமங்களை கைக்கொண்டு மற்ற தேவதைகளை புகழாக கொள்கிறார்கள், வழிபடுகிறார்கள் என்று கூறுகிறார். ஏனென்றால் ஒரு சில தேவதைகளை வழிபாடு செய்து அவர்களுக்கு உரிய ஆகுதியை அவர்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது அந்த தேவதைகளும் அதற்கு பிரதிபலனாக நாம் என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறோமோ அதை கொடுத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். அப்படி வழிபடுபவர்கள் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார். எந்தெந்த அப்படி வழிபடுபவர்களில் யார் அப்படி வழிபட்டார்கள் என்பதை நாம் மகாபாரத கதையின் மூலம் முதலில் பார்ப்போம். துருபதன் இருக்கிறார் அல்லவா? துருபதனுக்கு துரோணர் எதிரி. அதாவது துருபதனும் துரோணரும் இளமை காலத்தில் நண்பர்களாக இருந்தாலும் ஒரு சூழ்நிலையில் பகைவனாக மாறினார்கள்.
ஆனால் துருபதனால் துரோணரை வெல்ல முடியாது. அதற்காக தனக்கு ஒரு மகன் வேண்டும் என்று யாகம் செய்ய நினைக்கிறான். ஆனால் தன்னுடைய ஜாதகப்படி அந்த துருபத மகாராஜாவிற்கு மகன் என்கின்ற பிராப்தமே கிடையாது. இருந்தாலும் வலுக்கட்டாயமாக ரிஷிகளை அழைத்து யாகம் வளர்த்து அதில் தனக்கு வேண்டிய மகனை தேவதைகளிடம் கேட்டு வேண்டி பெற்றுக்கொள்கிறார். அப்படி பெற்றுக்கொள்ளும் பொழுது தனக்கு பெண் பிள்ளை என்கின்ற வரம்தான் இருக்கிறது என்பதனால் பெண் பிள்ளையும் சேர்ந்து பிறக்கிறார். அப்படி அந்த வேள்வித்தீயில் பிறந்தவர்கள்தான் திரௌபதியும் திருஷ்டத்யும்னனும். இந்த இருவருமே பிறக்கிறார்கள். இப்படி தன்னுடைய ஒரு கொள்கைக்காக, தன்னுடைய ஒரு ஆசைக்காக, தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தேவதைகளிடம் வலுக்கட்டாயமாக பெற்றுக்கொள்பவர்கள், வேண்டி பெற்றுக்கொள்பவர் இருக்கிறார்கள் என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். இப்பொழுது 21வது ஸ்லோகம். எந்தெந்த சகாம பக்தன் பயன்களை அடைய விருப்பம் கொண்ட பக்தன், அதாவது பயனை அடைய விருப்பம் கொண்ட பக்தன் எந்தெந்த தேவதையின் சொரூபத்தை ஸ்ரத்தையுடன் பூஜிக்க விரும்புகிறானோ அந்தந்த பக்தனுக்கு ஸ்ரத்தையை நான் அந்த தேவதையிடமே அசையாததாக செய்கிறேன். அவ்வளவுதானே, நீ அந்த தேவதையை நீ வழிபடு என்று செய்து விடுகிறேன் என்று மேலும் கூறுகிறார். இப்பொழுது 22வது ஸ்லோகம். அந்த மனிதன் அந்த ஸ்ரத்தையுடன் கூடியவனாக அந்த தேவதையினுடைய பூஜையை செய்கிறான். மேலும் அந்த தேவதையிடமிருந்து என்னாலேயே நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள விரும்பிய அந்த போகங்களை சந்தேகம் இன்றி அடைகிறான் என்று கூறுகிறார். இப்பொழுது 23வது ஸ்லோகம். ஆனால் சிற்றறிவு படைத்தவர்களாகிய அவர்களுடைய அந்த பயன் அழிவுடையதாக ஆகிறது என்று கூறுகிறார். அவ்வாறே வேறு தேவதைகளை பூஜிப்பவர்கள் அந்த தேவதைகளை அடைகிறார்கள். எந்தெந்த தேவதைகளை பூஜிக்கிறார்களோ அவர்கள் இறந்தவுடன் அந்த தேவதைகள் இருக்கின்ற உலகங்களையே அடைகிறார் என்று பகவான் கிருஷ்ணர் இந்த இடத்தில் மிகவும் தெளிவாக கூறுகிறார். அது இப்பொழுது சிவனை பூஜிப்பவர்கள் சிவலோகத்தை தான் அடைகிறார்கள். மகாவிஷ்ணுவை பூஜிப்பவர்கள், வழிபாடு செய்பவர்கள் வைகுண்டத்தை அடைகிறார்கள். அது மட்டுமல்லாமல் பித்ருக்களை மட்டும் வழிபாடு செய்பவர்கள் பித்ருலோகத்தை தான் அடைகிறார்கள். இப்படி யார் எந்த தேவதைகளிடம் தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்தி மிகவும் ஒரு உன்னதமான பக்தியாக அவர்களை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் இறந்த பிறகு அந்த உலகங்களைத்தான் அடைகிறார் என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். ஆனால் சிற்றறிவு படைத்தவர்களாகிய அவர்களுடைய அந்த பயன் அழிவுடையதாக ஆகிறது. அவ்வாறு வேறு தேவதையை பூஜிப்பவர்கள் அந்த தேவதைகளை அடைகிறார்கள். மேலும் என்னுடைய பக்தர்கள் எவ்விதம் வழிபட்டாலும் முடிவில் என்னையே அடைகிறார்கள் என்று கூறுகிறார். ஆனால் என்னை புரிந்து கொண்டு என்னை உணர்ந்து கொண்டு பூஜிப்பவன் என்னையே அடைகிறான் என்று கூறுகிறார். இப்பொழுது 24வது ஸ்லோகம். அறிவற்றவர்கள் என்னுடைய இணையற்றதும் அழிவற்றதும் மேலானதுமான தன்மையை அறிந்து கொள்ளாமல் மனம் புலன்களுக்கு அப்பாற்பட்டவனான சச்சித் அனந்தமயமான பரமாத்மாவான என்னை மனிதனைப் போல பிறப்புள்ளவனாக கண்களால் காணக்கூடிய தோற்றம் அடைந்தவன் என்று எண்ணுகிறார்கள். என்னை ஒரு சாதாரண மனிதனாக எண்ணுகிறார்கள் என்று கூறுகிறார்கள். யார்? அறிவற்றவர்கள் அப்படி எண்ணுகிறார்கள் என்று கூறுகிறார். இப்பொழுது 25வது ஸ்லோகம். என்னுடைய யோக மாயையால் மறைக்கப்பட்டுள்ள நான் எல்லோருக்கும் புலப்படுவதில்லை. இந்த அறிவற்ற மனித சமுதாயம் என்னை பிறப்பற்றவன் என்றும் அழிவற்ற பரம்பொருள் என்றும் அறிவதே கிடையாது என்று கூறுகிறார். நான் பிறப்பு இறப்பு உள்ளவன் என்றே எண்ணுகின்றது என்று கூறுகிறார். இப்பொழுது 26வது ஸ்லோகம். அர்ஜுனா, முன்பே உயிர் வாழ்ந்து காலமாகி விட்டவையும் இப்பொழுது இருக்கின்றவையுமான அவ்வாறு இனி தோன்றப் போகின்றவையுமான எல்லா உயிரினங்களையும் நான் அறிவேன் என்று கூறுகிறார். ஆனால் சிரத்தையும் பக்தியும் இல்லாத எந்த மனிதனும் என்னை அறிவதே கிடையாது என்று கூறுகிறார். 27வது ஸ்லோகம். பரதகுல தோன்றலே அர்ஜுனா, உலகில் விருப்பு வெறுப்புகளால் உண்டான சுகம் துக்கம் முதலிய இரட்டைகள் வடிவான மயக்கத்தினால் எல்லா உயிரினங்களும் மிகுந்த அறியாமையை அடைகிறார்கள். இந்த சுகம் துக்கத்திற்கு நாம் அடிமைப்படும் பொழுது அறியாமைதான் ஏற்படும் என்று கூறுகிறார். ஆனால் பயன் கருதாது செயல்களை புரிகின்ற எந்த மனிதர்களுடைய பாவம் நசிந்து விட்டதோ
அந்த விருப்பு வெறுப்புகளால் உண்டாகின்ற இரட்டைகள் வடிவான மயக்கத்திலிருந்து விடுபட்ட உறுதியான நிச்சயத்துடன் கூடிய பக்தர்கள் என்னை எல்லா வகையிலும் வழிபடுகிறார்கள் என்று கூறுகிறார். இப்பொழுது 29வது ஸ்லோகம். எவர்கள் என்னை சரணம் அடைந்து மூப்பு மரணம் இவற்றிலிருந்து விடுபடுவதற்காக முயல்கிறார்களோ, அதாவது பிறவி என்பது இல்லாமல் போவதற்காக முனைகிறார்களோ, அவர்கள் அந்த பிரம்மத்தையும் அத்தியாத்மம் முழுவதையும் ஜீவ சமுதாயத்தையும் அவ்வாறே சம்பூர்ண கர்மத்தையும் அறிந்து கொள்கிறான் என்று கூறுகிறார். அதாவது அப்படி அடைய விரும்புபவன் சம்பூர்ண கர்மத்தை தெரிந்து கொண்டு அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறான் என்று கூறுகிறார். கடைசி ஸ்லோகம்ங்க 30வது ஸ்லோகம். எவர்கள் அதிபூதம் அதிதெய்வம் ஆதி யஜ்ஞத்துடன் கூடியவனாகவும் எல்லாவற்றிற்கும் ஆத்மஸ்வரூபனாகவும் உள்ள என்னை மரணத்தருவாயிலும் கூட அறிகிறார்களோ, யார் என்னை மரணத்தருவாயில் அறிந்து என்னையே நினைத்து கொண்டு மடிகிறார்களோ, அத்தகைய ஒன்றிய மனத்தோடு கூடிய அவர்கள் என்னையே அறிகிறார்கள், அடைகிறார்கள் என்று மிகவும் அழகாக கூறுகிறார். இப்பொழுது அதிபூதம் அதி தெய்வம் அதி யஜ்ஞம் அப்படின்னு சொல்றார் இல்லையா, அது நான் என்னன்னு பார்ப்போம். அதிபூதம் என்றால் அபரா என்னும் பகவானினுடைய ஜட பிரகிருதி, அதாவது ஜடப்பொருள் என்று கூறப்படுகிறது. அதி தெய்வம் என்று சொல்லப்படுவது படைப்புக்கு காரணமான பிரம்மா, அவ்வளவுதான். அதி யஜ்ஞம் என்பது எல்லா பிராணிகளிடமும் அந்தர்யாமியாக நிறைந்துள்ள பகவானினுடைய ஆன்மா ஆகும். இதை பற்றி மேலும் விரிவாக அடுத்த அத்தியாயத்தில் 8வது அத்தியாயத்தில் நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். இன்றைக்கு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு விஷயமான ஞான விஞ்ஞான யோகம் நிறைவடைந்திருக்கிறது சகோதர சகோதரிகளே. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பாக்கியத்தை நீங்களும் எனக்கு அருளி இருக்கிறீர்கள். ஏனென்றால் அடியேன் கூறுவதை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பதால் தான் அடியேனுக்கும் இந்த தொடர்ந்து பகவத்கீதைக்கு தொண்டாற்றும் ஒரு நல்ல பாக்கியமானது கிடைத்திருக்கிறது. அதற்கு அடியேன் உங்கள் அனைவரிடமும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் இது போன்ற அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.